எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்தில் சூப்பராக நிறைய காய் பறிக்க போகிறோங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் வெண்டைக்காய் நினைக்காதீங்க, வேறு வழி இல்லைங்க, பறித்து தானே ஆகணும். இருக்கிற காயெல்லாம் ஃபஸ்ட்டு காய்க்கிற ஆரம்பித்த காய் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கொத்தரங்காய், பாகக்காய், இதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு முறை பறித்தாலே 1/2 கிலோ அந்த அளவுக்கு நிறைய காய் இருக்குது. என் செடி பார்த்திங்கன்னா ரவுண்டாக கும்பல் கும்பலாக போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குன்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி செடிகள் போட்டிருக்கோங்க. ஏன்னா இப்போ நான் எல்லா செடியும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு சில செடி காய் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் சில செடிகளை காயோடு காமிச்சிட்டேன், சிலதை மட்டும் பறிக்கிறது எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப போர் அடிச்சிடும்ல, அதனால சொல்லிட்டு பாருங்கள், காய் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஒரு சில காய் வந்து முத்தவே இல்லை, ஆனால் வந்துட்டு அந்த உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கட்டுறலாம் கிடையாதுங்க, கத்தி தான் இருக்குது தோட்டத்தில். அதனால் அதை மட்டும் கஷ்டமாக இருக்கிறத மட்டும் லைட்டாக அப்படியே அடியில் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துலாங்க. பாருங்கள், இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ காய்ங்க. அதுக்கப்புறம் சூப்பராக வளர்ந்துருக்கிற நம்ம கொத்தவரை, அது ஒவ்வொரு காயும் நல்லா நீட்டாக மணலில் இருக்கிறதாலே எனக்கு தரலாங்க. நல்லா போஷாக்காய் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி வளர்ந்துருக்கு காய், இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கும் என்னை பார்த்துட்டு போய் தனியாக ஃப்ளாட் வாங்கி தோட்டம் போடணுன்ற ஆசையும் வந்துருச்சுங்க. அதனால் சந்தோஷம் தானே, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் ஒரு இது பண்ணாலே நல்ல சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும். அதனால் இதை பாருங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, மாடி தோட்டத்துலேயும் கொத்தரங்காய் வெண்டைக்காய் நிறைய காய்க்குது, நம்ம கனவு தோட்டத்துலேயும் கொத்தரங்காய் வெண்டைக்காய் நிறைய காய்க்குது. உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா, நான் அங்கே பறிக்கிறதும் தெரியுது, இங்கே பறிக்கிறதும் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. நல்லா பாருங்கள் ஒவ்வொரு அதுவும். ஆனால் நம்ம கனவு தோட்டத்தில் வெண்டைக்காய் செம்மையாக காய்க்குதுங்க. ஏன்னா பெருசாக நிறைய, அதாவது மாட்டி தோட்டத்தில் ஒரு செடியில் 1 பறித்தா இங்கே ஒரு செடியில் 4 காய் பறிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காய் வந்துட்டு நிறைய பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில டைமில் எனக்கு பறிக்கவே கஷ்டமாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு வழக்கு தோணுது. ஏன்னா தோட்டம் ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடித்து எல்லா செடியும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப அடர்த்தியாக இருக்குல்ல, கும்பலாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, தனித்தனியாக இல்லாமல். அதனால் சில காயெல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே முத்தி போயிருக்கு. எவ்வளோ தாங்க சீடுக்காக விட முடியும். இது பரவாயில்லைங்க, இப்போதைக்கு பச்சை வெண்டை மட்டும்தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஏனை தந்த வெண்டை, சிகப்பு வெண்டைலாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்னோடய பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா இதை பறிக்கவே என்னால் ரொம்ப சுற்றி, அதாவது ஃப்ளாட் ஃபுல்லாக சுற்றி கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது. காய் அறுவடை பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஆனாலும் ஒரு விதத்தில் ஒரு மனசுக்கு சந்தோஷம். செடி வளர்க்குறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லைங்களா. பாருங்கள், நீங்களே பார்த்து தானே இருக்கீங்க ஒவ்வொரு செடியில் நான் காய் எப்படி அறுவடை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அங்கங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீட்டாக காய் அப்படி காய்ச்சிட்ருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. என்னடா இன்னும் முடிக்கலையே அப்படின்னு உங்களுக்கே கஷ்டமாக இருக்குதா? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. ஆனாலும் தொடர்ந்து காய் கொடுத்துட்டே இருக்குல்ல நம்ம தோட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காவும் இப்போ பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் சூப்பராக பெருசாக மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஈவினிங்கில் வந்துட்டோம், அதனால் தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. ஒன்று அவசரமாக பறிச்சாச்சு. பாவக்காயில் ஃபுல்லாக எடுக்க முடியல. நம்ம கனவு தோட்டம் காய்கள் பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.